What bro? It's very wrong bro. What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. ஒரு எடிட்டரும் போட போறேன் என் சேனலுக்கு. எதுக்கு? ஒரு மக்கு பிளஸ் 3 வச்சுட்டு ஓட முடிய மாட்டேங்குது. மறந்துடுது. இங்க அழுத்திட்டு இங்க வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசுனீங்க, மைக்கே போடாம பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, என் மைக்கே கேட்டு இருந்திருக்கும் நீ பேசின பேச்சுக்கு. அப்ப வேணாமா? இல்ல போடு. இது ரெண்டும் ஈக்குவல் ஆகி ஒரு இடத்துல நல்லா சவுண்ட் கேட்கும். பிரியுமா? ஓகே. வணக்கம். உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டீசர் கொண்டு வந்திருக்கேன். அது நான் சொல்றேன், எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. கட்டப்பாவா கண்ணப்பா. கண்ணப்பா கண்ணப்பா சிவனோட ஸ்டோரியில வருவாங்களே, தெரியல, மேபி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்க நடுவுல மறுபடியும் எனக்கு அங்க ஹிந்தி ஆக்டர்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகுது. அக்ஷயகுமார் இருக்காரு, இது தனுஷ் இருக்காங்க, அப்புறம் அந்த தெலுங்கு ஆக்ட்ரஸ் இல்ல சிரஞ்சீவில ஜெயராம். பாலையா இருக்காரா? இல்ல ஜெயராம். பாலையா தானே? பாலையாவா ஜெயராமா? ஜெயராம் எங்க? அந்த வயசான கிட்ட ஒயிட் ரைட் லாஸ்டா சரத்குமார் மாதிரி இல்ல தெரியல. சரி போங்க, வீடியோக்குள்ள போனா தெரியும். இவங்க காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் பாரு எப்படி ஆயிட்டாங்கன்னு, ஒல்லி ஆயிட்டாங்க இப்ப மறுபடியும். ஆக்சுவலி ஆனா தெலுங்கு மூவி தான் நினைக்கிறேன். இது சரத்குமார், காஜல் அகர்வாலுக்கு சரத்குமார். இது வந்து அது பாலையா தான்ப்பா. அது உள்ள போ பாப்போம், யாருன்னு பாப்போம், நீயா நானான்னு பாப்போம். அடிச்சுக்க வேணாம். ஐயோ, படம் வேற லெவல்ல இருக்கும் போறக்கு. எத்தனை பேர் இருக்காங்க? பத்ரகாளி சரணம் சரணம். நல்லா இருக்கும். நம்ம பட்டி பாபத்து படையெடுத்து வந்துட்டு இருக்கு. கூட்டம் யம தூதர்களை போல வந்து நம்ம உயிரை எடுக்க போகுது. ஐஸ்வர்யா அவங்க புரியுதா? யாரும் பயப்படாதீங்க. சரத்குமார் மூவினா சங்கரனோட படை எங்கேயோ தனுஷ். தனுஷ் அது தனுஷ் அது தனுஷ் இல்லப்பா. தனுஷ் இல்லையா? வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். இதே வாக்க தின்னாவோட வாக்க. தனுஷ் புண்ணான இருக்காருல. ஆபத்து வரும்போது நான் வீரனோட தலையை கேட்கிற இந்த கல்லே தேவதையே இல்ல. சிவன் வேற யாராவது தொட்டுக்கலாம். ஏன் மோகன்லால் திகன் உங்கள் பக்தனாவானா சுவாமி? யாரு? பிரபாஸ். ஆனா ஒரே லொகேஷன்ல வச்சு எடுத்த மாதிரி இல்ல, உனக்கு ஃபீல் ஆகல? ஆனா நீ சொன்ன கதை தான் இருக்கு. அந்த சிவன் நான் சொன்ன கதை ஆல்ரெடி இருந்த கதை சிவனை பத்தி. சிவந்து இவருது வந்து எனக்கு தெரியல. நாடகத்துல எல்லாம் சிவனை பத்தி அவங்களதே வந்து பாத்தீங்கன்னா சிவன்ற மாதிரியே இருக்கும். இப்ப எப்படி நம்மளதுல எல்லாம் வந்து முருகன்னா வந்து சிவகுமார் சாருன்ற மாதிரி இருக்குல்ல, நம்ம சிவன் ஒரு சீரீஸ் வரும், அதுல வர அதே மாதிரி மகாபாரத்துல வர கிருஷ்ணர், அவங்களாம் அந்த கேரக்டருக்குன்னே இருக்க ஆளுங்க மாதிரி இருக்கும். இது வந்து இவருக்கு செட் ஆகி இவர் இதே மாதிரி ஒரு படம் நடிச்சு நம்ம பார்த்தாலும் சிவன் கேரக்டர் அதுல வந்து நல்லாவே இல்ல, அவருக்கு செட்டே ஆகல. சிவன்ற கெட்டப் செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தெரியல, இதை விட அதுல எனக்கு கொஞ்சம் ஆப்டா இந்த மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு என்னமோ மேக்கப் போட்டு உட்கார வச்ச மாதிரி இருக்கு. மேக்கப் போட்டு தான் உட்கார வச்சிருப்பாங்க. எப்படி சொல்லு, ஸ்கூல் ஆர்டிபிஷியலா இருக்குன்ற. எனக்கு அதுல நல்லா அந்த சடை வச்சுட்டு இருந்ததெல்லாம் பார்க்க அந்த சாமியார் ஃபீல் எனக்கு. நீங்க விஜய் டிவில வந்து சிவன் ஒரு சீரீஸ் வரும், அதுல வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிவன்ற ஒரு லுக்குக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு ஆண்டவர் போட்டார்ல சிவன் கிட்ட, அது மாதிரிதான் இருக்கு. அது மாதிரி இருக்காது, அது தெரியும்ல. அது வந்து படத்துக்காக போடல, ஒரு படத்துக்குள்ள ஒரு சீன்ன்ற மாதிரி இருக்கும்ல, அது லோக்கலா அது மாதிரிதான் இருக்கு. எனக்கு என்னோட ஒப்பீனியன். ஐயோ சொல்லலாமா தெரியல, சொல்லிட்டு பேசுறேன். ஆக்சுவலா நானே சிவன் வேஷம் போட்டிருக்கேன், நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. அப்ப நீயே போடும் போது அவர் போடக்கூடாதா? நானும் அப்படிதான் இருந்தேன். நான் சிவன் வேஷம் போடும் போது நான் அப்படிதான் இருந்தேன். அதனாலதான் சொல்றேன். நான்
நான் குள்ள சிவன். சிவன் குட்டியா இருக்கும்போது எப்படி இருந்தாரு? குள்ள சிவன் நானு. இல்ல என்ன தெரியுமா, நான் டிராமால வந்து சிவன் வேஷம் போட்டேன் ஹரிச்சந்திரன் நாடகத்துல. ஓகேவா, 5th படிக்கும் போது பார்வதியோட டைலாக்டுக்கு 4 மூமெண்ட் பண்ணுவேன். 4 பார்வதி இருப்பாங்கல்ல, அவங்களோட டைலாக்குக்கு 4 மூமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப யாருதான் பேசுவா? பின்னாடி யாராவது பேசிட்டு இருப்பாங்களா? ஏன்னா நாங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு மலை மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி மேலே ஏறி எல்லாருமே எல்லாம் பேசுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா, நாங்க வந்து மேல கைலாசத்துல இருந்து காட்சி தர மாதிரி இருக்கும். அதனால எங்களால இறங்கி வந்து பேச முடியாதுல்ல மைக்ல. அதனால எங்களுக்கு பலம் வேற யாராவது பேசுவாங்க. அதுக்கு சொல்றேன். எனக்கு தெரியல, நான் வந்து ஏன்னா முன்னாடி வந்து ஃபோக்கஸ் லைட் மறந்துட்டு நீ ப்ளே பண்ணிட்டு சொல்றது கேளுங்க. முன்னாடி ஃபோக்கஸ் லைட்ல இருக்கு. நான் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னோட பயந்துட்டு நான் வந்து பார்வதியோட டைலாக் நான் லிப் மூமெண்ட் பண்ணிருக்கேன். எனக்கே தெரியல. கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் மேம் திட்டுறாங்க, எதுக்கு நீ வாய் பேசுன, அவங்களுக்கு நீ பேசுற, உனக்கு பேசும்போது வாய் மூடிட்டு இருக்கு. அவங்களே வாய் பேசியிருக்க அதிகமா. நான் சின்ன வயசுல இருந்தே அதிகமா வாய் பேசுவேன். அதான் சொல்லியிருக்காங்க, டீச்சர் திட்டிருக்காங்க, இது மாதிரி வாய் பேசாதீங்க அப்படின்னு. அப்பயே கண்டிச்சிருக்காங்க. தெரியல உனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்னோட ஸ்கூல் ஸ்டோரி எல்லாம் நீ கேட்டது இல்ல, கேட்காது. சரி, வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.